அம்மா ஸ்கூலுக்கு எனக்கு சாப்பாடு கொடுக்க வரப்போ என் ஃப்ரெண்டு அவனை பார்த்துட்டு கிண்டல் பண்ணுவாங்க. ஏன் இப்படி அவன் தம்பி இப்படி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இவன் வந்து என்னோட அண்ணா சேதுராமன். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி கார்டன் கூட சொல்லலாம். ஏதாவது ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி இவன் செஞ்சுட்டா ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம். அவன் வீட்டிலே பிடிச்சதுன்னு பார்த்தா என்ன தான் பிடிக்கும். அவனுக்கு என்கிட்ட தான் அதிகமாக பேசுவான், விளாடுவான், எல்லாமே என்கிட்ட தான் பண்ணுவான். I found very difficult to introduce him to my friends and to be free with him and to go out with him freely. One day when my friends came, he was sitting on my lap, he did toilet on me. நான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நான் போய் ஃப்ரெண்ட்ஸ் வீடு பக்கத்து வீடு அப்படியெல்லாம் விளையாடும் போது இவனும் என் கூட வந்து விளையாடுவான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, யார் வீட்லலாம் ஏதாவது ஒரு பொருள் காணா போயிடுச்சுன்னா உடனே சேர்த்து தான் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு. அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம், நிறைய சண்டை அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தது. ஒரு நாள் என் தம்பிக்கு ஜுரம் அடிக்கிறப்ப எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அப்போ டாக்டர் இந்த குழந்தை உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் விளையாட்டாக இருந்துக்கிறேன். இப்போ தான் புரியுது இவனாலையும் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுது. நம்மளே இவ்வளோ கஷ்டப்படும் போது இப்போ இவங்களால முடியாது, இவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு தெரியல எனக்கு. And every time when my mother stole stages and hitches, I stole my mother. ஆனால் இந்த ஸ்கூல் வந்து சேர்ந்ததுலேருந்து இது வரைக்கும் ₹1 கூட ஃபீஸ் வாங்காமல் ஃப்ரீயாகவே அவனுக்கு எஜுகேஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்கூலுக்கு வந்தோடனே இவன் நடக்க தெரிஞ்சு ஓட தெரியக்குள்ள என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி உன் தம்பி நடக்கிறான்னு கேட்குறாங்க. Fine nowadays that he is my brother, so I can't keep him away from me, so I'm very free to go with him outside. ஃப்யூச்சரில் நான் சம்பாதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு இன்கம் வர மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு தான் நான் என்னை பார்த்துப்பேன். மற்றவங்கள மாதிரி இவங்களையும் நல்லா பார்த்துக்கணும், அவங்களையும் ஒதுக்கூடாது, அவங்களையும் நல்லா பார்த்துக்கணும், அவங்க கூட நல்லா சந்தோஷமாக விளையாடணும். அவங்களும் அப்போ முன்னுக்கு வருவாங்க. He hits me but I don't do anything to him. ஃப்யூச்சரில் இவனுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து நல்லா பார்த்துப்பேன்னு ஆசைப்பட்றேன். I love him very much.